வளர்க்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, உடலுக்கு மேல உங்கள் ஆயுளையும் வளர்க்கும். அன்பான கையால சாப்பிட்டா ஆயுள் விருத்தியாகும்னு எழுதினாங்களே, அதுல ரெண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. சத்தான உணவை சாப்பிட்டால் ஆயுள் விருத்தி ஆகும்னா, இன்னைக்கு எவ்வளவோ ஃபுட் ட்ரிங்க்ஸ் இருக்கு நம்ம நாட்டுல, அத்தனைக்கும் அட்வர்டைஸ் பண்ணலாமே. நீங்க இதை வாங்கி சாப்பிட்டீங்களானால் 64 மினரல்ஸ் இருக்கு, நாங்க உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம், நீங்க 85 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க. சத்தான உணவில் இல்லை உயிர். உயிர் எங்க இருக்கிறது என்றால் படைக்கிற மனதில் இருக்கிற அன்பு இருக்கிறது பாருங்கள், அதற்கு ஏற்றபடியாக உண்பவனுடைய ஆயுள் விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால தானே அம்மா கையால சாப்பிடணும்னு வச்சாங்க, அதனால தானே மனைவி கையால சாப்பிடணும்னு வச்சாங்க. அன்பில்லாத கையால சாப்பிட்டா என்னன்னு அதையும் ஔவையார் எழுதிட்டால. அவ்வை எழுதினால, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிருந்தா. ரொம்ப கொடுமை வறுமை, அதை விட கொடுமை இளமை காலத்துல வறுமைப்படுறது, அதை விட கொடியது தீராத நோயால கஷ்டப்படுறது, அதை விட கொடியது என்னன்னு கேட்டா அன்பில்லா பெண்டிருந்தா. அன்பில்லாத பெண்ணோட வாழ்க்கை செய்யறது அதான் உலகத்துல ரொம்ப கொடுமையானதுன்னா. இந்த வாக்குவாதத்தை அவன் நடத்தின ஆள் யார் தெரியுமில்ல? இது நடந்ததே உங்க ஊர்ல தான், பழமுதிர் சோலையில. ஔவையாருக்கும் முருகனுக்கு இடையில நடந்த உரையாடல் தானே இது. அவர் கேள்வி கேட்க கேட்க அவ்வை பதில் சொல்றா, கொடியது எது அப்படின்னா அவ சொல்லிட்டா உடனே, வறுமைதான் கொடியதுன்னா. கிடையாது கிடையாது, அதை விட ஒண்ணு இருக்கு கொடுமையானார் முருகன். அதை விட கொடியது இளமையில் வறுமை அப்படின்னா, பாட்டி அதை விட கொடியது ஒண்ணு இருக்கு சொல்லு. அதை விட கொடியது தீராத நோய் ஆற்றொன்னா கொடு, அதை விட கொடியது ஒண்ணு இருக்கு பாட்டிங்கிறார் முருகன். உடனே பாட்டி சொன்ன, அதை விட கொடியது அன்பில்லா பெண்டீர், அன்பில்லாத பெண்ணோட வாழ்க்கை செய்யறதுதான் முருகா எல்லாத்தோட கொடியது. அப்ப அதுதான் கொடுமைன்னா அந்த முருகன் விட்டுற வேண்டியதானே. அதுக்கும் மேல போ பாட்டி, அதுக்கு மேலே ஒரு கொடுமை இருக்கு, அது என்னன்னு பாருன்னா. உடனே பாட்டி சொன்ன, அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே. அதை விட கொடுமை என்னன்னா, அன்பில்லாதவ கையால சாப்பிடுது, வேற வழியில ஏசிக்கிட்டே சாப்பாடு போடுவா, அதையும் சாப்பிட வேண்டிய தலை எழுத்து இருந்தா, அன்பில்லாத பொன் கையால சாப்பிடுறதை விட கொடுமையானது உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னா, இதுக்கு மேல முருகன் அடுத்த கேள்விக்கு போயிருக்க வேண்டியதானே, போகல. அதோட பாட்டை முடிச்சுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, முருகனே ஒத்துக்கிட்டாருதான் கொடுமை. அன்பில்லாதவள் கையால சாப்பிட்டா. அதனால்தான் அவ்வை பாடிட்டா, ஐயோஹோ அன்பிலாள் இட்டாமுது காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானொக்க வாய்திருக்க மாட்டாதே வீணுக்க நென்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயோஹோ அன்பிலாள் இட்ட அமுதுன்னா. அப்ப அன்புடையவர்கள் பழைய சோறை கொடுத்தா கூட அது பாதாம் கீர் மாதிரி இருக்கும், அன்பில்லாதவர்கள் பாதாம் கீரை கொடுத்தா கூட அது பாய்சன் மாதிரி இருக்கும். அதான உண்மை. நம்முடைய உணவின் தராதரத்தை நிர்ணயிப்பது எது? படைக்கிறவர்கள் மனதில் இருக்கிற அன்பு அல்லவா? அதைத்தான அழகா சொன்னா சீதை சொல்றா, யார் படைப்பார்களோ, கானகத்தில் என் கணவருக்கு யார் உணவு படைப்பார்களோ. அதுலயும் கம்பன் பாருங்கள், நம்முடைய இலக்கியங்கள்ல அதிகமா தர்மம் சொன்னது ஆண்களுக்கு சொன்னதை விட பெண்களுக்கு சொன்னதுதான் அதிகம். ஸ்திரீ தர்மம் தான் சொன்னார். ஆண்கள் கூட சில நேரத்தில் அதர்மமான வழியில போனாங்கன்னா, பெண்கள் தர்ம சிந்தனை உடையவர்களா இருந்தா அவங்களை எப்படியாவது சரியான இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதனால்தான் ஒரு வீடு ஒரு பெண்ணை நம்பி இருக்கிறது என்றார்கள். ஸ்திரீ தர்மத்தை தான் அதிகமா சொன்னார்கள். பெண்களுக்கு தர்மத்தை சொல்லி அவங்கள சரியா வச்சுட்டா நிச்சயமா அந்த நாடு தர்ம நெறி விட்டு வழுவாதுங்கிற நம்பிக்கை நம்முடைய புராண கர்த்தாக்களுக்கும் நம்முடைய காவிய கர்த்தாக்களுக்கும் நிறைய இருந்ததுனாலதான் பெண்களுக்கு அதிகமாக சொன்னார்கள். பெண்ணுக்குரிய பெரிய கடமையா சொன்னாங்க. அம்மாமார் வெளியே போய் பெருமையா சொல்லக்கூடாது, என் பொண்ணு காலம் முழுசும் படிப்பு 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 படிப்புன்னு இருந்துட்டா, ஒண்ணுமே சமைக்க தெரியாது, அதுக்குள்ள கல்யாணம் சேர்ந்துருச்சு, என்ன செய்யறது, ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஏதோ செய்வா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பொண்ணுக்கு காலத்தோட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய தாயாருடைய கடமை. எனக்கு தெரியாது, அவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்றதுல ஒரு பெரிய பெருமையா? ஒரு பெண்ணுடைய தலை சிறந்த கடமையை சொல்லும் போது கம்பன் சொன்னான், பெருந்தடங்கன் பிறைநுதலாருக்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவனையாவையன்னா. தேடி வரவங்களுக்கு விருந்து படைக்கிற கடமையை ஒழுங்கா செய்யணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா காலத்தோட சாப்பாடு படைக்கிற கடமையை செய்யணும். ஒரு பெண்ணுக்கு அது தெரியலைன்னா அது ஒரு அடிப்படையான தேவை. உயிரை வளர்ப்பது உணவு, அது ஒன்றும் ஒரு சாமானிய விஷயம் கிடையாது. அதை அழகா சமைக்கணும், அதை அன்போட படைக்கணும்னு வச்சாங்க பாருங்கள். இதே கம்பன் எவ்வளவு அழகா சீதை அசோகவனத்திலிருந்து எண்ணி பார்த்தாள் என்றால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நாம எண்ணி பார்க்கணும். சில பேர் படைக்கிற அழகை பார்த்தாலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா இருக்கும், சாப்பிட சாப்பிட பார்த்து அமைதியா பக்கத்துல இருந்து அழகா போடுவாங்க. இப்ப அந்த காலம் மாறிட்டு, இப்ப
இப்ப மொத்தமா இலையில தட்டிட்டு சீரியல்ல போய் உட்காந்துடுறாங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க வந்து போடுறேன் அப்படின்னு மொத்தமா 2 தடவையா போட வேண்டிய சாப்பாட்டை ஒரே தடவையா போட்டுவிட்டு, வேணும்னா கூப்பிடுங்க, அந்த பக்கத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூப்பிடுங்க டக்குன்னு வந்துடுறேன். அங்க போன பிறகு இங்க வரவா, அங்கதான் போய் அப்படியே உள்ளவே ஆழ்ந்து போய் சீரியல்ல. இங்க தண்ணி கேட்டாலும் காதுல கேட்காது, வெந்நி கேட்டாலும் காதுல கேட்காது. அருகில இருந்து படைக்கணும்னு வைத்திருக்கிறார்களா இல்லையா? அது எவ்வளவு பெரிய கடமை என்று வைத்தார்கள். அது எப்படி படைக்கணும்னு வச்சாங்க? சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க. இதுக்குன்னே ஒரு காதை எழுதுறார் இளங்கோவடிகள். இதுக்குன்னே ஒரு காதை சிலப்பதிகாரத்துல, அடைக்கல காதை அப்படின்னு ஒரு அபூர்வமான காதை. அதுல பல ஆண்டு காலமாக மனைவி பிரிந்திருந்தவன் கோவலன் மாதவி வீட்டுல இருந்தான். பல ஆண்டு காலம் கழிச்சு மனைவியோட அருமை தெரிஞ்சு அந்த கண்ணகியோட வந்து சேர்றான். இதுக்கு மேல நம்ம சோழ நாட்டுல இருக்க வேணாம், 4 பெரியவங்க முகத்துல நம்ம முழிக்க முடியாது, செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டீங்களே, கடமையெல்லாம் மறந்துட்டீங்களே, பரவாயில்ல, புது வாழ்வு தொடங்கி நாம வாழலாம், காற்சிலம்ப வித்தாவது வாழலாம்னு தானே உங்க ஊருக்கு மதுரை எம்பதிக்கு கணவனை கூட்டிக்கிட்டு வர்றா. வரும்போது இதே மதுரை மாநகரத்தினுடைய வெளிப்புறத்துல தான் ஆயர்கள் எல்லாம் குடியிருக்கிற ஆயர்பாடியில தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் கண்ணகிக்கு. அங்கதான் வந்து தங்கி இருந்தாள். ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லைன்னு எழுதினார் திருவள்ளுவர். பசுக்களையே பராமரிக்கிறவர்கள் வாழுகிற பகுதி, ஒரு குற்றம் இருக்காது. இந்த இடத்துலதான் தங்க வேண்டும் என்று ஆயர்பாடியில தானே வந்து தங்கினா. வந்து தங்கினாள் மாதிரி என்று ஒரு பெண், ஐயை என்று ஒரு பெண்ணு. அந்த வீட்டுல கொண்டு போய் தான் கவுந்தியடிகள் அடைக்கல பொருளை போல இந்த கணவனையும் மனைவியும் ஒப்படைச்சாங்க. இத்தனை ஆண்டு கால பிரிவு. அந்த பெண்ணை பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி என்கிற பெண் கேட்கிறாள். இந்த மாதிரி கேட்டா, மா உணவு படைக்கணுமே உன் கணவனுக்கு. அப்ப இந்த கோவலனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு பட்டியல் பாருங்கள். அந்த காயோட பட்டியல்லாம் இருக்கு சிலப்பதிகாரத்தில். இந்த காயெல்லாம் வாங்கி அந்த பெண் கொடுக்க, இவளே எல்லாத்தையும் திருத்தி எடுத்து சமைச்சு வைக்கோலை வச்சு அடுப்பு முட்டி எல்லாம் சமைச்சு எடுத்து இதுக்கே ஒரு காதை எழுதுறார் சிலப்பதிகாரத்துல. அழகா இலை விரிச்சாலாம் பாருங்கள். குமரி வாழையின் குருத்தகம் விரித்து மண்ணக மடந்தையின் மயக்கொழிப்பனள் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி இங்கு அமுதம் உண்க அடிகள் என்றாள். அவ்வளோ அழகா சமைச்சு ஒரு வாழை இலையை போட்டாலாம். அந்த வாழை இலையை போட்ட தரைக்கே ஒரு அழகா இளங்கோவடிகள் என்ன செம்மண் பூசி இருந்துதான் அந்த தரையில. பூவல் பூட்டிய புனைமான் பந்தர்ன இளங்கோவடிகள் அழகா இலை விரிச்சு, அது என்ன இலையா, குமரி வாழையின் குருத்தகம் விரித்து. தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டுடலாம். என்னன்னா அந்த இலையில சாப்பிட்டு அவன் தீர்காயுசா இருக்கட்டும். இந்த தண்ணி தெளிச்சதுக்கு எழுதினார் பாருங்கள். மண்ணக மடந்தையின் மயக்கொழிப்பனள் போல் தண்ணீர். இந்த இலையில தெரிச்ச தண்ணியில ஒரு 2 துளி பக்கத்துல இருக்கிற தரையில தெரிக்கும் இல்ல, அதுக்கு இளங்கோவடிகள் எழுதினார். இந்த இலைய போட்டு சாப்பாடு போடும்னால இந்த தண்ணியில 2 துளி அந்த மண்ணில் விழுந்துருச்சா, செம்மண் தரையில. அந்த மண்மாதா நினைச்சாலாம், இந்த குழந்தைகள் இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கிறதுக்கு விதி இல்லையே, இந்த விருந்து தானே இவனுக்கு கடைசி சாப்பாடா போச்சு, போன உடனே இவன் உயிர் போக போதேன்னு அந்த மண்மாதா நினைச்சாலாம், மயங்கிட்டாலாம். அந்த மயக்கத்தை தீக்கிற மாதிரி இந்த தெளிச்ச தண்ணீர்ல 2 துளி மண் மேல போய் விழுந்ததுன்னு இளங்கோவடிகள் எழுதுறார். அந்த இலையில, அந்த வாழை இலையில சாப்பாடு பெறுவார். இது எப்படி இலைய போடணும், எப்படி தண்ணி தெளிக்கணுங்கிற வரைக்கும் எழுதியிருக்காங்க பாருங்க தமிழர்கள். அப்ப அது எவ்வளவு பெரிய தவமாக, உணவு படைப்பதே ஒரு தவமா இருந்திருக்கு. இலைய போடும் போதே இந்த நுனி இலை இந்த பக்கம் வரும்படியா பார்த்து போடணும். தண்ணி எப்படி, தண்ணீரை தெளிச்சவங்க அவங்க கையால அந்த இலையை தடவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க எங்க வீட்டுல இருந்து எத்தனை நாள் வேணுமானா விருந்து சாப்பிடணும். இந்த தண்ணி தெளிக்கும் போதே பார்த்து அழகா தெளிப்பாங்க. அப்படி தெளிச்சுட்டாங்க, அந்த வீட்டுல இருந்து விருந்து. சில பேர் பிடிக்காத விருந்துக்கு இலை போட்டு தண்ணி தெளிக்கும் போது இப்படி தெளிக்கிறது, இந்த மந்திரவாதி பேயை விரட்டுறதுக்கு தண்ணி தெளிச்ச மாதிரி. இப்படி தெளிச்ச உடனே பாதி இலை இந்த தண்ணி இலையில, மீதி இலை சாப்பிட உட்காந்து மூஞ்சி இல்லை. உடனே அவன் முடிவு பண்ணிக்கிடும், நமக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க, புறப்பட வேண்டியதான், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா அவ்வளவுதான் அவன் புரிஞ்சுக்கணும். அதுலயே இருக்குல்ல, அந்த உபசாரத்திலேயே இவ்வளவு பொருளும் இருக்கிறதே. அவ்வளவு அழகா எழுதுன அடைக்கல கதையில கண்ணகி உணவு படைக்க அது கோவலன் எப்படி சுவைத்தான் என்பதே அடைக்கல கதையில அவ்வளவு அழகா. அதனால அது ஒரு பெரிய கடமை, பெண்களுக்கு சொல்லக்கூடாது. சாப்பாடுலாம் மேசையில் இருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொல்லக்கூடாது. எத்தனை மணி ஆனாலும் அதை எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிட்ட பிறகுதான். நான் எல்லா கூட்டத்திலையும் இதை சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த சாப்பாட்டுல, மீதி இருக்கிற அன்னத்துல
கண்டிப்பா தண்ணீர் விடாம தயவு செய்து வீடுகளில் போய் படுத்து தூங்க போகாதீங்க. அன்ன விரயம் எந்த வீட்டிலையாவது ஏற்பட்டால் அங்கு ஒரு பொருளாதார நஷ்டம் வரப்போகிறது என்று பொருள். சமைச்ச அன்னம் ஒரு நாளும் விரயமாகவே கூடாது. இந்த அம்மா நீங்க போய் சாப்பிட்டுட்டு படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடும். இவர் போய் சாப்பிட்டுட்டு ராத்திரி 11 மணிக்கு கடையை அடைச்சிட்டு வந்து வேற ஏதாவது வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டும் சாப்பிடாமலும் மிச்சம் இருக்கிற சாதத்துல தண்ணி ஊத்தாம இவர் போய் படுக்கும். காலையில ஒரு அர்ச்சனை தயாரா இருக்கும். மிச்சம் இருக்கிற சாப்பாடுல தண்ணி ஊத்தணும்னாவது எண்ணெய் இருக்கா, அவ்வளவும் கெட்டு வீணா போய் கிடக்குது, இவ்வளவு கூடவா தெரியாது அப்படின்னு அவர் சொல்றா. அது அவர் வேலையா? சாப்பிட்டது மிச்சத்துல தண்ணி விட்டு வைக்க வேண்டியது ஒரு பெண் பார்த்து செய்ய வேண்டாமா? இதெல்லாம் அருகிலிருந்து படைக்க வேண்டியது என்பது ஒரு முக்கியமான கடமை. அதனால்தான் நம்ம நாட்டில் என்ன செய்தார்கள், நிறைய பேரை பாருங்க வயசாகி போயிருப்பாங்க, ஆனா முகத்துல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் இருக்கும். என்னன்னா படைக்கிறதுக்கு மனைவி இருப்பா. மனைவி இருக்காங்கிறத முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடும். அதுக்கப்புறமா இவருக்கு முன்னால அவ போய் சேர வேண்டிய காலம் வந்துருச்சுன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு பாருங்க எப்படி இருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு. தோளெல்லாம் இறங்கி போய் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டவொன்னு ஒரு பதில் சொல்லுவாரு, என்ன செய்யறது எல்லாம் அவளோட போச்சு, எல்லாம் அவளோட போச்சுன்னு முடிஞ்சிச்சு ஒரு வார்த்தை. அதுல என்ன, அதான் எழுதிட்டான் தமிழ் புலவன், பொன் தாலியோட அனைத்தும் போன்ட்டானே. உடன்பிறப்போட தோல்வலி போகும், பொன் தாலியோட அனைத்தும் போன்ட்டான், எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு மேல பார்த்து பார்த்து சமைத்து அருகில இருந்து படைக்கக்கூடிய அந்த பணிக்கே தன்னை ஆட்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணு போயிட்டான்னா கேட்க வேண்டியதே இல்லை. ஆடவர்களினுடைய முகத்துல, அவங்க உடம்புல, அவங்க உருவத்துல, அவங்க கண்ணுல எழுதி ஒட்டியிருக்கோம் எவ்வளவு பெரிய குறையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால்தான் நம்ம நாட்டில் எப்படி வச்சாங்க பாருங்க, இந்த கல்யாண விருந்து படைக்கிறதுன்னு வச்சிருக்காங்கல்ல. அந்த கல்யாண விருந்து படைக்கும் போது மாப்பிள்ளை பையனையும் பொண்ணையும் கொண்டு போய் மாமியார் வீட்டில் வச்சு அந்த மாமியார் வீட்டில் அந்த பையனுக்கு நடக்கவும் விருந்து. எல்லா இடத்துலையும் இந்த பழக்கம் இருக்குல்ல, 10 நாள் விருந்து போடுவாங்க, 5 நாள் விருந்து போடுவாங்க. அந்த விருந்துல ஒரு நாள் போட்டது திரும்ப வராது, அப்படி ரிப்பீட் ஆகாம விதவிதமான ஸ்வீட், இன்னைக்கு ஜாங்கிரி, நாளைக்கு லட்டு, அடுத்த நாள் மைசூர் பாகு, அந்த பாயசம் இந்த பாயசம் எல்லாம் பண்ணி போடுவாங்க விருந்து. அந்த மாமியார் அம்மா உள்ள எல்லாரையும் வச்சு சமைச்சு எடுத்து அந்த புது பொண்ணு கையில கொடுத்து மாப்பிள்ளைக்கு போய் பரிமாறுப்பாங்க. அந்த புது பொண்ணு வந்து எல்லாம் பரிமாறுவா. முதல்ல ஸ்வீட்டை போடு ஸ்வீட்டை போடும்பாங்க அந்த அம்மா. இது எதுக்கு செய்யறாங்க, இப்படி 5 நாளைக்கு 6 நாளைக்கு விருந்து நடக்குது எதுக்குன்னா, இந்த விருந்துல அவர் எப்படி சாப்பிடுறாரோ அதை அந்த பொண்ணு பார்த்துக்கணும். பார்த்து அது தெரிஞ்சுக்கணும், ஓஹோ இவருக்கு உப்பு ரொம்ப இருந்தா பிடிக்காது போல் இருக்கு, லேசா காரம் போட்டதுக்கே இப்படி ஊசு ஊசுன்னு வராரு, சரி சரி காரமே சேர்க்கக்கூடாது போல் இருக்கு. அந்த பொண்ணு படைக்கும் போதே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓ தூத்துக்குடி ஊர்னால ரொம்ப உப்பு அள்ளி போட்டாங்க போல தெரியுது, இவ்வளவெல்லாம் உப்பெல்லாம் போடாதீங்க, எங்க ஊருக்கெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது தெரியணும். அந்த உணவு பழக்கம் என்ன, அந்த 6 நாள் சாப்பிட்றதுக்குள்ள இந்த உணவு பழக்கம் என்னன்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் எல்லாம் செஞ்சு படைக்கிறாங்க. படைச்சு அதுல எதை நல்லா சாப்பிடுறாரு, அப்ப இதுதான் இவருக்கு பிடிக்கும் போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காகத்தானே இந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். அதுக்காகத்தான் இதை வச்சாங்க. ஸ்வீட்டுன்னு போட்ட உடனே உள்ள இருந்து அந்த மாமியாரம்மா பொண்ணை எப்படி பரிமாறுறான்னு பார்ப்பாங்க. உள்ள இருந்து சொல்லுவாங்க, லட்டை போட, லட்டை போடு, 2 லட்டு போடு அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு உடனே நினைப்பா, இப்பதானே லட்டை போட்டோம், போடு போடுங்கிறாங்களே, அட போடு போடுன்னு அந்த அம்மா சொல்ல அந்த போட்ட லட்டு வேகத்திலே காணாம போயிருக்கும். அந்த பொண்ணு பழையபடி 2 லட்டை போட்டிருப்பா, அந்த அம்மா உள்ள லட்டை போடுங்கிறேன், என்ன போட மாட்டேங்கிறேன், அந்த லட்டும் காணாம போயிட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, போட போட லட்டு உள்ள போகுதுன்னா லட்டு ரொம்ப பிடிக்கும்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது சில பேர் பிடிச்சதை நிறைய சாப்பிடுவாங்க, பிடிக்காத தொட்டு பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்க சாப்பிட்றத வச்சு எதை பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிக்கலாம். சில பேர் எதை போட்டாலும் ஒரு வெட்டு வெட்டுறது, லட்டுல ஒரு 8, ஜாங்கிரியில ஒரு 5, மைசூர் பாகுல ஒரு 7, இப்படி சாப்பிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கிறது, எதை பரிமாறுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவுன்னா, இந்த ஆளு கண்ணுல ஸ்வீட்டே காட்டப்படாது, கட்டுப்படி ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வேணா வரலாம். இதெல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஒரு நடைமுறை வாழ்க்கை சம்பிரதாயமா இருக்கு இது. எதுக்குன்னா அதுல ஒரு பாடம் படிக்கணும். ஓ இப்படித்தான் பரிமாறணும். அந்த அம்மா சொல்லி கொடுப்பா, உப்பை இப்படியா வைப்ப, இப்படியா செய்வ அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குறா. இதெல்லாம் படிக்கணும். அந்த கண்ணகி கோவலனுக்கு உணவு படைக்கிறாளாம் பாருங்கள். அப்ப அந்த புரஞ்சேரியில் உள்ள ஆயர்குல தாய் இருக்காளே, அவ தன்னோட மகளை கூப்பிட்டாலாம். மகளை கூப்பிட்டு, ஐயை இப்படி வா, இந்த ஜன்னல் வழியா எட்டி பார், அந்த கோவலனுக்கு எப்படி இலை போட்டு அந்த மனைவி எப்படி சாப்பாடு பரிமாறுறான்னு வந்து பார் அப்படின்னு அந்த ஜன்னல் வழியா மகளை கூப்பிட்டு பார்க்க சொல்றாளாம். பார்க்க சொன்னவ சொன்னா, இத மாதிரிதான் நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போனா உன் கணவனுக்கு இது மாதிரிதான் அன்பா அனுசரணையா படைக்கணும், பாத்துக்க நல்லா அப்படின்னு தாயார் மகளை கூப்பிட்டு காட்டுறாளாம்.
எவ்வளவு அழகா இளங்கோவடிகள் எழுதினார் பாருங்கள். ஆயர்பாடியில் அசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ நல்ல அமுது உண்ணும் நம்பி பல்வளை தோழியும் பண்டு நங்குலத்து தொழுனையாற்றினுள் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்கு கொல்லோ என்ற அவ்வையும் தவ்வையும் விம்மிதம் எய்தினார் அப்படின்னா. ஒரு உதாரணமா காட்டணுமே, இப்படி இருக்கணும் ஒரு கணவன் மனைவினா. அப்ப படைக்கிறது எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வளவு அழகா அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என்னொருமோ என்று விம்மும் மருந்து முண்டுகொள் யான் கொண்ட நோக்கென்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடமும் ஆண்டியளாதாள். என் கணவனுக்கு யார் விருந்து படைப்பார்கள் என்று கவலை. இந்த 10 மான அசோகவன சிறையில எப்படி போனது அவளுக்கு? அவன் நினைச்சாலாம் மனசுல, அந்த ராமனுடைய சௌலபியத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து தன் துக்கத்தை மறந்தாள். எப்பவெல்லாம் நமக்கு சங்கடம் வருதோ அப்பவெல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்த நேரங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து துக்கத்தை மறக்க முயற்சி பண்ணணும். கடவுள் எல்லாம் நமக்கு சாபமா தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சோன்னு வைங்க, வாழ்க்கையே சாபமா தான் இருக்கும். இறைவன் நமக்கு எல்லாம் வரமா கொடுத்திருக்கான்னு நினைங்க, எல்லாம் வரமா தான். ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு பேப்பர் எடுங்க, கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காருன்னு எழுதி பாருங்க. எப்பவும் சோர்வு மனதில் வரும்போது, ஒரு செட்பேக் வரும்போது, ஒரு பின்னடைவு வரும்போது, நாம தான் கஷ்டப்படுறோம் நினைப்பு வரும்போது ஒரு பேப்பர் எடுங்க, பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்காருன்னு எழுதி உங்களோட சுவரில் ஒட்டி வச்சு அது பாருங்க. நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க, வரிசையா வந்துட்டு இத்தனையும் கொடுத்த பகவானையா இப்படி நன்றி இல்லாம இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் இப்படி விரக்தியோட நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். நல்லதான பாரத கதையில சொன்னாங்க, சுகமுடையவர்கள் யார், உண்மையான சுகத்தை அனுபவிப்பவர்கள் யார்? உண்மையான சுகம் எங்கே இருக்கிறது? இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதில் உண்மையான சுகம் இருக்கிறது. A contented mind is a continual feast. எந்த மனசுல திருப்தி இருக்கோ அங்கதானே சந்தோஷம் இருக்கு. எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் பாருங்கள். கம்பன் சொல்லுகிறான், அசோகவன துன்பத்திலையும் தான் மகிழ்ச்சியா இருந்த நேரத்தை எல்லாம் நினைத்து பார்த்து, ராமனுடைய உத்தம குணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து தன் துன்பத்தை மறந்தாளாம். அதுல அவ நினைச்சு பார்த்ததுல ஒண்ணுதான், கங்கையில நாவாய் ஓட்டுகிற வேட்டுவன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு, நீ என்னோட தம்பி, பரதனும் லக்ஷ்மணனும் உனக்கு தம்பிமார்கள், சீதை உனக்கு கொழுந்தின்னு சொன்னாரே, எப்பேற்பட்ட சௌசீல்யம் என்று நினைத்து பார்த்து தன் துன்பத்தை மறந்தாள் என்று கம்பன் எழுதுகிறான். ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாழி நண்பினை உன்னி மயங்குவாள் என்று. அதற்கு மேலேயே நினைச்சாள், ஆகா அந்த ராமருக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில வித்தியாசம் கிடையாது. ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணுன்னு சொல்லும் போதும் அதே மாதிரி தான் இருந்தார், காட்டுக்கு போன்னு சொல்லும் போதும் அதே மாதிரி தான் தாமரை திருமுகமா இருந்தது. அந்த ராமருடைய சோபையான தாமரை போன்ற திருமுகத்தை நினைச்சு நினைச்சு பார்ப்பாளாம். அவ கண்ணை மூடினா மனதுக்குள்ள ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தாமரை திருமுகம்தான் பளிச்சிடுமாம். கம்பன் பாடிய அபூர்வமான பாட்டு, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரைன்னு பாடுறான். தடாகத்துல மலர்ந்தா கூட கொஞ்ச நாள் ஆனா வாடி போகும், கொஞ்சம் கொஞ்சமா சோபை குறைஞ்சு போகும். ஆனா ரவிவர்மா மாதிரி ஒரு சித்திரக்காரன் அழகான ஒரு தாமரை மலரை வரைந்தால் அந்த தாமரையினுடைய வண்ணம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்படியே இருக்கிறது பாருங்கள். சித்திரத்தில் இருந்த செந்தாமரை, தடாகத்துல பூக்கிற தாமரை கூட காலையில தான் மலரும், ராத்திரி கூம்பி போகும். ஆனால் ரவிவர்மா எழுதுற சித்திர தாமரை இருக்கே, ராத்திரியும் சிரிக்கும், நண்பகல்லையும் சிரிக்கும், பகல்லையும் சிரிக்கும். ராமனுடைய திருமுகம் அப்படி. எங்க அந்தளர்ந்த செந்தாமரைன்னு முதல்ல சொன்னான் கம்பன், இப்ப அதை விட ஒருபடி மேல போயிட்டான். அந்தளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு சொன்னவன், அந்தளர்ந்த செந்தாமரை கூட ராமன் முகத்துக்கு பொருத்தம் இல்லை, அவன் திருமுகம் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை. அப்படின்னா எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்படியே வரைந்த தாமரை தன் அழகோடும் பொலிவோடும் இருக்கிறது. அந்த தாமரை திருமுகத்தை நினைத்து பார்த்தாளா, மெய்த்திருப்பதமே மேவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகன்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தை உண்ணுவாள். எவ்வளோ துன்பம் வந்தாலும் தாமரை மாதிரி திருமுகம் அந்த ராமர். அதை நினைச்சு நினைச்சு பார்த்து தன் துக்கத்தை மறந்தாள். கம்பன் சொல்லுகிறான், முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது ஒரு சிறந்த கலை, ஒரு நல்ல பண்பு. முகத்தை எப்பவும் மலர்ச்சியா வச்சுக்கிட்டா பார்க்கிறவங்கலாம் நல்ல முகத்தை பார்த்தோம், நமக்கும் சந்தோஷம், அவர்களுக்கும் மகிழ்ச்சின்னு நினைப்பார். அதனால வாரியார் சாமி சொல்லுவார்கள், முகத்தை எப்ப பார்த்தாலும், வாரியாருக்குனே ஒரு ஸ்டைல் உண்டு இல்ல, வாரியார் சாமி சொல்லுவாங்க, முகத்தை எப்ப பார்த்தாலும் தாமரை பூ மாதிரி பெண்கள் வச்சுக்கிடணுமே தவிர வாழைப்பூ மாதிரி வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
வாழைப்பூ கறி சமைக்கிறதுக்கு தான் ஆகும். அத மாதிரி பெண்கள் முகத்தை வச்சுக்கப்படாது, தாமரைப்பூ மாதிரி முகத்தை வச்சுக்கிடுங்க. அது வாரியாருக்குன்னே ஒரு பாணி உண்டு. வாரியார் சாமி சொல்றது அவங்களே ஒரு அழகா சொல்லுவாங்க. ஒரு முறை சொன்னாங்க, இலங்கைக்கு போயிருந்தோம் வாரியார் சாமி, நாங்க எல்லாம் போயிருந்தோம். அங்க ஒரு கடையில எழுதி வச்சிருந்தாங்க. அது சாமி பார்த்துட்டு சாமி சொன்னாங்க, பாரு நான் அடிக்கடி என் பக்தன் நான் சொல்ற பாட்டை கடையில எழுதி வச்சிருக்கான் பத்தியா, கடையில எவ்வளோ பெரிய போர்டில் எழுதி வச்சிருக்கான் பத்தியா அப்படிங்கிறாங்க. பெரிய போர்டில் அந்த கடைக்காரர் அவருடைய வணிக ஸ்தலத்தில் எழுதி வச்சிருக்கார். உடனே நான் அந்த பாட்டை பார்த்தேன். சாமி தினமும் அந்த பாட்டை சொல்லித்தானே பேச்ச முடிப்பாங்க. உருவாய் அருவாய் உழதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பாட்டு. நான் உடனே இப்படி பார்த்து, சாமி நீங்க தினம் சொல்ற பாட்டை தான் எழுதி வச்சிருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னாங்க. என்ன சாமி? என்ன? இவன் நான் சொல்றேன் முருகன் பாட்டுன்னு அவன் எழுதி வைக்கல. அவன் என்ன எழுதியிருக்கான் பாரு, வருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவன் என்ன எழுதிட்டானா, கடைக்கு வருவாய் அருள்வாய் குகனே, கடைக்கு வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய்னா பணம். பாரு என்ன எழுதியிருக்கான் பத்தியா, வருவாய் வருவாய் வரணும்னு எழுதியிருக்கான், வருவாய் அருள்வாய் குகனே. அதனால முன்னால உள்ளதையெல்லாம் விட்டுரு, அந்த கீழே உள்ளதை பாரு பெரிய எழுத்துல போட்டிருக்கான் பாரு. அவன் வாரியார் சாமிக்குன்னே ஒரு பாணி உண்டு. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சிலேடை இருக்கு பாருங்க. வருவாய் அருள்வாய் குகனேன்னா முருகா பணத்தை கொடுன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணாரு, அந்த கடைசி வரியை மட்டும் போல்டு லெட்டர்ஸ்ல போட்டுட்டு மீதியெல்லாம் சாதாரண எழுத்துல போட்டிருந்தார். வேற ஒண்ணும் இல்லை, இவன் நான் சொல்ற பாட்டு மேல உள்ள பக்தியில எழுதி வைக்கல, முருகா எனக்கு வருவாய் கொடுன்னு எழுதி வச்சிருக்கான், வருவாய் அருள்வாய் குகனேன். அப்படி சாமி சொல்லுவாங்க அழகா. இந்த தாமரை மாதிரி முகத்தை வைக்கணுமே தவிர வாழைப்பூ மாதிரி முகத்தை வச்சுக்கிடப்படாது. இந்த சொல்லையும் அவ்வளவு நயமா சொல்றதுக்கு பாருங்கள், சிலேடையா சொல்றதுக்குன்னே சிலேடைக்குன்னே சில புலிகள்லாம் இருந்தாங்க நம்ம நாட்டுல. நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான முருக பக்தர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் கந்தாசிரமத்தில் இருந்தாங்க. உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. பரம பக்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அதை கேட்கறதுக்காக கூட்டமா வந்து கந்தாசிரமத்தில் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களாம். எப்பவும் சாமி எங்க பேசினாலும் வந்து கேட்கிற ஒரு வைணவர், அவர் வரல. இந்த கதை முடிஞ்ச உடனே சாமி சொல்லுவாங்களா, ரசனையா எங்க பேசினாலும் கேட்டுட்டு இருப்பானே, ஏன் அவன் மட்டும் வரல, ஊர்ல இல்லையான்னு கேட்டாராம். கேட்ட உடனே ஒரு நண்பர் சொன்னார், சாமி ஊர்ல தான் சாமி இருக்காரு, நீங்க மற்ற நாள்லாம் வெளியே எங்கேயாவது பேசுவீங்க, கேட்க வருவாரு. அவர் பழுத்த வைணவர், நீங்க கந்தாசிரமத்துல பேச்சு நடத்துறதுனால முருகன் கோயில் இல்லையா, அதனால அவர் வர வேண்டான்னு இருந்துகிட்டாரு. இல்லைன்னா வந்திருப்பார். நீங்க வெளியே எங்கேயாவது பேசினா வருவார், அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு, பழுத்த வைணவர். சாமி சரின்னு மனசுல வாங்கிட்டார். வாங்கிட்டு ஒரு நாள் அந்த நண்பரை சந்திக்கிறார். என்னப்பா கந்தாசிரமத்துல பேச்சு நடக்கும் போது வராம போயிட்டியே, பாக்கி எல்லா இடத்துலயும் நீ இருப்பியன்னார். உடனே அவர் சொன்னார், சாமி உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்ல சாமி, நான் முருகன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்க கோயிலுக்குள்ள வச்சு நடத்துனீங்கல்ல, வெளியேன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னார். உடனே சாமி அப்படியான்னு கேட்டு சிரிச்சு, சரி சரி இந்த வாமன அவதாரம்னு ஒரு அவதாரம் எடுத்தார்ல மகாவிஷ்ணு, 3 அடி நிலம் யாசிக்கிறதுக்காக மகாபலி கிட்ட வந்தார்ல, அப்போ ஓரடியால் விண்ணை அளந்தார், ஓரடியால் மண்ணை அளந்தார் அப்படின்னு சொல்றேல, அந்த மண்ணை அளக்கும் போது சர்வலோகத்தையும் அளந்திருப்பார்ல, அப்ப அவர் பாதம் கந்தாசிரமத்து மேலேயும் தானே பட்டிருக்கும், அதை நீ ஒத்துக்கலையான்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயோ நான் அறிவில்லாம இப்படி பண்ணிவிட்டேனே, அவர் பாதம் உலகம் முழுசும் அளந்துச்சுல்ல, இப்ப கந்தாசிரமத்தையும் அந்த திருவடி அளந்திருக்கும்ல, பகவான் திருவடி தொட்ட இடம், அப்ப அது இல்லைங்கிறியான்னார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தவறு. சிலேடையா சொல்றதுலயே இவ்வளவு பொருளோடு சொல்ல வேண்டும் அல்லவா, அழகா சொல்லுவார்கள். எனக்கு இந்த வாழைப்பூவை பார்க்கும் போதெல்லாம் அது எப்படி சாமி சொன்னாருன்னு நினைக்க தோணும். எல்லா இதழ்களையும் சுருக்கி கொண்டு அப்படி உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, சில பேர் 5 நாள் கூட தாக்கு பிடிப்பாங்க. அது மாதிரி 5 நாள் 6 நாள் கூட அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு உம்முன்னு. கணவருக்கு என்ன மூஞ்ச ஒரு மாதிரியா வச்சுக்க, ஏன் முகம் ஒரு மாதிரியா, சும்மா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியும் ஏதோ இருக்குன்னு, ஆனா சொல்லவே மாட்டா. அப்புறம் அந்த கணவர் சொல்வார், 1/2 நாளைக்கு மேல எனக்கு தாக்கு பிடிக்க முடியல, 5 நாளைக்கு மூஞ்ச எப்படி வச்சுக்கிட்டு இருக்கே, இது எப்படி ஒன்னால சாத்தியப்பட, அது ஒரு விசேஷமான கலை அப்படி இருக்கிறது அப்படின்னு பெண்ணு நினைச்சுக்க. முகத்தை நல்லா வச்சுக்கிடுறது, மலர்ச்சியா வைத்துக் கொள்வது ஒரு அருமையான கலை. அழகா சொன்ன அந்த தாமரை திருமுகத்தை நினைத்து நினைத்து பார்த்து தன் துக்கத்தை மறந்தாள். மரத்து மேல உட்கார்ந்திருந்தா ஆஞ்சநேயன் புகைப்படிந்த ஓவியம் மாதிரி மாசுண்ட மணியானாளை என்றான் கம்பன். ஒளி வீசுகிற மணியில சாம்பல் பூத்த மாதிரி உட்கார்ந்திருக்காளே சீதை, தான் தான் ராமதூதன் என்பதை சீதா தேவியாருக்கு தெரிவிப்பதற்காக 3 விதமான பிரமாணங்களை சொல்லுகிறார்கள் அல்லவா. பிரத்யட்ச பிரமாணம்,
அனுமான பிரமாணம். 3 விதமான பிரமாணங்களை சொன்னாங்க. ஒண்ணு வாக்கினால் சொல்லினால் சப்த பிரமாணம், சொல்லின் மூலமாக இன்னார் என்று தெரிந்து கொள்வது சப்த பிரமாணம். அனுமான பிரமாணம், ஒருவரை பார்த்து இப்படி இருந்தால் இன்னார் தான் என்று சில சாட்சியங்களை வைத்து முடிவு செய்வது அனுமான பிரமாணம். மற்றொன்று பிரத்யட்ச பிரமாணம், கண்ணால பார்த்து இன்னார் தான் முடிவு செய்யுது. இந்த 3ஐயும் மேல இருந்து அனுமன் பார்க்கிறான், சீதா தேவி தான். இந்த இவள் கட்டி இருக்கிற ஆடையில ஒரு பகுதியை கிழிச்சு எடுத்து தானே அணிமணிகளை எல்லாம் சுருட்டி ருஷ்யமுக பர்வதத்து மேல ராவணன் தூக்கிட்டு போகும்போது வீசிட்டு போனா. அந்த அணிமணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ராமருக்கு காட்டினாங்களே. அப்ப அந்த அணிமணிகள் என்ன துணியில் கட்டப்பட்டிருந்ததோ அதே நிறத்து புடவைக்கு மேலதான், அந்த புடவையோடு தான் சீதா தேவியார் அசோகவனத்துல காட்சி அளித்ததுனால கண்ணால பார்க்கிறான். கண்ணால பார்க்கும்போது இந்த அனுமானம், இந்த புடவையும் இதில் இருக்கிற அந்த அணிகலன்களை கட்டியிருந்த துணியும் ஒரே நிறம்தான். ஆக அனுமானத்தின் மூலமாக இவள் சீதை தான் என்று முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறான் முதல்ல. இரண்டாவது பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்சமான பிரமாணம் என்ன என்றால், சீதா தேவியாரை பார்த்தால் அவளுடைய கண்களை பார்க்கும்போது, சீதா தேவியாரின் தோற்றத்தை பார்க்கும்போது, அவளுடைய தவ நிலையை பார்க்கும்போது, அவள் கண்களில் காகுத்தனை காண வேண்டும் என்கிற ஏக்கம் நிறைந்திருப்பதை கண்களால் பார்க்கும்போது பிரத்யட்ச பிரமாணம், இவள்தான் சீதையா இருக்க முடியும் என்று முடிவு செய்கிறார். இது ரெண்டையும் சப்த பிரமாணத்தை வைத்து உறுதி செய்தார். அது என்ன என்றால், அமர்ந்திருக்கிறாள், சோகத்தோடு இருந்தா, கண்ணில கண்ணீர் வழிகிறது, நனைவதும் காய்வதுமாக அழுகிறாள். ஆனால் அவள் நாவு மட்டும் ராம் 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 என்று மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒலியின் மூலமாக, இந்த சப்தத்தின் மூலமாக இந்த சப்த பிரமாணத்தையும் பிரத்யட்ச பிரமாணத்தையும் அனுமான பிரமாணத்தையும் ஒன்னா சேர்த்து இவள்தான் சீதையா இருக்க முடியும் என்று முடிவு செய்துவிட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அடையாளமாக கொடுத்து அனுப்பிய கணையாளியை மரத்துக்கு மேல இருந்து அப்படியே கீழே நகர்த்தி விட்டார். அந்த கணையாளியை பார்த்தவுடன் ஆகா ராமருடைய கணையாளின்னு சீதை நினைக்கிறதுக்குள்ள மரத்தில் இருந்து குதித்தார். குதித்தவன் சொன்னான், அண்டர்நாயகன் தூதுவன் யான் என அந்த தொண்டைவாய் மயிலினை தொழுது தூங்கினான். நான் தான் என்ற அடையாள பொருளான கணையாளியை காட்டினான். 10 மாத அசோகவன செருக்கி பெருகி தன்னை தேடி ஒரு தூதுவன் வந்திருக்கிறான் என்று நினைக்கும் போது சீதா தேவியாரின் மனதில் நம்பிக்கை துளிர்விட்டது. அந்த ஆஞ்சநேயன் ராவணன் பேசின பேச்சையெல்லாம் கேட்டவன் சீதையை பார்க்கிறான். அம்மா, ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன், நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி போகும். இந்த ராவணனால் இருண்டு கிடக்கிற இந்த உலகம் ராகவனால் ஒளிபெற வேண்டிய நல்ல நேரம் வந்துவிட்டதம்மா என்றார். ராம தூதர்னு சீதைக்கு தெரிந்த பிறகுதான் சீதை ஆஞ்சநேயன் இடத்தில் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகிறாள். என்னென்ன துன்பத்தை அசோகவனத்தில் சீதை அனுபவித்தாளோ அதையெல்லாம் ஆஞ்சநேயனோடு பங்கு வைத்த அபூர்வமான படலம்தான் இந்த சூளாமணி படலம். ஆஞ்சநேயா, 10 மாதமாக நான் இந்த அசோகவன சிறையில் கிடக்கிறேன். நானுமாகி இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். திசைகளை அளந்த வண்ணமாக எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று காத்து கிடக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கவில்லை. இன்றுதான் நீ தூதாக வந்திருக்கிறாய். மாற்றான் ஒருவன் என்னை சிறையெடுத்துக் கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்திருக்கிறான் என்கிற செய்தி தெரிந்த பிறகாவது காகுத்தன் என்னை வந்து காப்பானா? சீதை சொன்னாள், ஆஞ்சநேயா, ஒருவேளை என்ன வனத்துல காவல் காத்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அந்த இடத்த விட்டு லக்ஷ்மணனை விரட்டுறதுக்காக அத்துமீறலா 2 வார்த்தை பேசிட்டேனே, அதை போய் ஒருவேளை லக்ஷ்மணர் ராமர்கிட்ட சொல்லி இவ்வளவு தேவையில்லாத பேச்சை பேசினவளை காப்பாற்ற வேண்டாம்னு ராமர் முடிவு செய்துட்டாரோட்டா. நான் சொன்ன வார்த்தை என்னெல்லாம் வினையேன்னு சொன்ன வார்த்தைங்கிற சீதை. நான் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு போய் இப்படியா பேசினாள்? ஒரு கைங்கரிய பானுவா இருக்கிற லக்ஷ்மணனே அப்படி பேசினாள். அவளை காப்பாற்ற வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரோன்னு அழுகிறாள். திசைகளை எல்லாம் அளந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நாளும் விமோசனம் பிறக்கவில்லையே என்று சீதை அழுதாள். ஆஞ்சநேயருக்கு இந்த காட்சியை பார்த்த உடனே அவ்வளவு ஞானமும் ஆற்றலும் உடைய ஆஞ்சநேய மூர்த்திக்கு சீதை அனுபவிக்கிற துக்கத்தை பார்த்து உள்ள உருகத் தொடங்கிட்டு ஆஞ்சநேயர் கண்களில் கண்ணீர் பெருகிட்டு. ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா, உங்களை தேற்றுவதற்காக நான் இங்கே சம்பிரதாயமாக சொல்ல வந்திருக்கிற வார்த்தைகள் அல்ல இவை, சத்தியமாக சொல்லுகிறேன்.
உங்களை காப்பதற்காக படையோடு காகுத்தன் புறப்பட்டு வருகிற நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கவலையை விடுங்கள். உங்களை கொண்டாந்து இப்படி சிறையில் வைத்திருக்கிறானே இந்த லங்கேஸ்வரன், அவனுடைய நாடு நகரம் குலம் அனைத்தும் அழிய போகிறது. நான் சொன்னால் இது விரைவாக நடைபெறும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்புவீர்கள். அரக்கர் குழாத்தோடு ராவணன் இருக்கிறானே, இந்த இலங்கை நகரமே பார்ப்பதற்கு பொன்பொதிந்த ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அரக்கர்களில் ஒருவர் கூட எஞ்சாமல் அழிந்து போகக்கூடிய காலம் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சென்று ராமரிடத்தில் செய்தி சொல்லி படையோடு உங்களை மீட்பதற்காக ராமனை வரச் செய்வேன் என்றார் ஆஞ்சநேயர். சீதை சொன்னா, ஆஞ்சநேயா, நான் அயோத்தியில் ஸ்ரீராமபிரான் அரியாசனத்தில் இருக்கவும், நான் அருகிலே இருக்கவும், விசேஷமான நாட்களில் அழகான பட்டத்து யானையில் வீதியில் அவர் உலா வரவும், அந்த அருமந்த காட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவதைப் போல நான் மகிழ்ச்சி அடையவும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்திருந்த நான் அயோத்தியில் இருப்பதற்கு பதிலாக அசோகவனத்து சிறையில் கிடக்கிறேன். நான் யாரை குறை சொல்வது? இது போன்ற துன்பத்தை அனுபவிக்கும் போது நான் யாரை குறை சொல்ல முடியும்? என் ஊழ்வினைத்தான் நான் நொந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சீதை அழுகிறாள். ஆஞ்சநேயனிடத்தில் அரசு வீற்றிருந்து ஆளவும், ஆய்மணி புரசையானையில் வீதியில் போகவும், விரசு கோலங்கள் காணவும் விதியிலே உரை செய்து என்னை என் ஊழ்வினை உண்ணுவேன் என்றாள். நான்